அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவலம்மை அழித்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மே மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். இந்த மே 7ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. மே 23 பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கித்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மே மாத கிரகங்கள் இந்த ரிஷப ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை வழங்குமா? கிரகங்கள் அற்புதமாக இருக்கின்றன. உங்கள் ராசிநாதன் அதிகபட்சமாக 20 நாள் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் 12ல் இருக்கிறது சிறப்பல்ல. என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவினங்கள் வைக்கும். உடம்பு முடியாமல் போய் செலவு வைக்கும். மருத்துவமனை செலவு, இல்லை வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ண இடத்துல ஒரு பின்னடைவை சந்திப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 20 தேதிக்கு பிறகு உங்களுக்கு ராசிநாதன் ராசிக்கு சென்று விடுகிறார். பல அற்புதங்கள் நடக்கும். அப்போ அது வரைக்கும் நடக்காதா அப்படின்னா ராசியில் குரு இருக்கிறார். இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன ஒரு நிலை அப்படின்னா, நான் 10 வருஷமாக ஒரே இடத்துல வேலை பார்த்தேன், 15 வருஷமாக இல்லை 8 வருஷமாக ஒரே இடத்துல கடை கண்ணி வச்சுருந்தேன், தொழில் பண்ணேன், இப்போ திடீர்னு கடையை மாற்ற சொல்லிட்டாங்க, வேறு இடத்துக்கு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இல்லை உத்தியோகம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போச்சு, வேறு இடத்துக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். தொழிலில் உத்தியோகத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏன்னா குரு வந்துட்டார். அவருடைய நிலையை அவர் பண்ணுவார், டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவார். அது நல்லா இருக்குமா அப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்புப்படி இப்போ தசாபுத்தி நல்லா போகுதுன்னு சொன்னால் இந்த குரு ஒன்றும் சாதகமாக இருப்பார். ஏன்னா குரு ஜென்மத்தில் வரும்போது ராமரே வனவாசம் போனார்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது சில பிரச்சனைகளை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லலாம். குரு எங்கெல்லாம் பார்க்க போகிறார்? 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். அப்போ 5ஆம் இடத்துல இது நாள் வரைக்கும் கேது இருந்து உங்களுக்கு பூர்வீகத்தில் நிறைய பிரச்சனை இருந்தது. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய தகராறு, இல்லை பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள், உங்கள் சந்தோஷ குறைவும் இருந்தது அப்படின்னு சந்தோஷமே இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லலாம் கடந்த மாதம். இப்போ குரு பார்க்க கோடி நன்மை. 5ஆம் இடம் சீட்டு, லாட்ரி, ரேஸ் கோர்ஸு, ஸ்பெக்குலேஷன், அதாவது சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஃப்ளரிஷ் ஆகும். நீங்கள் இந்த மாதம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கல்வி வளர்ச்சி அதை விட சிறப்பாக இருக்கும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நான் வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் நான் 5 வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கோம், குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கோம். இந்த காலகட்டம் ஏற்புடையதான சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தை பாக்கியம் உண்டு கிடைக்கும். பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சகஜ நிலைக்கு, சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளும் அவங்க நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். மற்றபடி உங்களுக்கு ராசியில் குரு இருக்கிறார். ராசிநாதன் 20ஆம் தேதிக்கு பிறகு வருகிறார். 2ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கார். அவரும் கடைசி வாரம் தான் ராசிக்கு வரார். அப்போது செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம் இந்த மாதம் இந்த 20 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக 2 12ல் இருக்கிறதால நல்ல செலவுகள் இருக்கும். அது சுப செலவாக கூட இருக்கலாம்.
ஏன்னா ராசிநாதனும் 2ல் தானே இருக்கார். சுப செலவும் இருக்கலாம், அசுப செலவும் இருக்கலாம், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல இது நாள் வரைக்கும் பிரச்சனை, சனி பார்த்துது, பிரச்சனை இருந்தது. இப்போ சனியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் இப்போவும். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை. அப்போ உங்களுக்கு கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். 7ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதால திருமணம் கூடி வரும், கைகூடி வரும். அதுதான் ரொம்ப கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிரோடு பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லாம் எதிர்ப்பாக இருந்திருக்கு இது நாள் வரைக்கும். உண்மைன்னு வச்சுருந்தாங்க முகத்தை. இப்போ பார்த்தா எல்லோரும் புன்முறுவலை வரவழைத்து உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சிறப்பு. சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லலாம். அடுத்தது 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். வெளிநாடு போகணுமா தாராளமாக போங்க. உயர்கல்விக்காக போகணுமா, உத்தியோகத்துக்காக போகணுமா, தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும். இல்லை சொந்த தொழில் பண்ணணும்னு போனாலும் போகலாம், நல்லது நடக்கும். தந்தையால் அனுகூலங்கள், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்து ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 10க்குடையவன் 10ல் ஆட்சி பீடத்தில் இருக்கார். 9 10க்குடையவன் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அப்போ தொழில் பண்ணுற இடத்துல நீங்கள் கடனுக்காக கேட்டிருந்தீங்கன்னா கடன் கண்டிப்பாக கிடைக்கும். கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அற்புதமான காலகட்டம். தொழில் விருத்தி ஏற்பட்டு ரெட்டிப்பு வருமானத்தை கண்டிப்பாக ஈட்டி தரக்கூடிய காலம் இது. அப்போ நம்பி தொழிலில் நீங்கள் போடலாம். கடனை வாங்கி தொழில் வளர்ச்சி அடையும், சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும். இந்த 10ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 10ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். பூமிக்கு அடியில் நிலக்கரி சுரங்கம், பெட்ரோலியம் ப்ராடக்ட், இரும்பு சார்ந்த லேக் ஃபேக்டரி மற்றும் தொழிற்சாலைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு, தொழிலாளிகளுக்கும் சரி முதலாளிகளுக்கும் சரி அற்புதமான ஒரு மாதம் இது. நல்ல பிளரிஷாகும். தொழிலில் ஒரு மேன்மை பெறும். 10க்குடையவன் நல்ல நிலையில் இருக்கான்னு சொன்னால் தொழிலில் விருத்தி அடையும். உத்தியோகத்தில் இப்போ சலுகைகள் கிடைக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர், எதற்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக சாத்தியமாகும். ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள். அப்போ அதுக்கு தகுந்த ரெமுனரேஷனும் கிடைக்கும், சந்தோஷமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதால் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அற்புதமான காலகட்டம். இந்த ராகு, அதாவது எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் இதெல்லாம் விற்கிறவங்க, இவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். இந்த செவ்வாய் 7க்குடையவன் 11ல் இருக்கார். அதாங்க ரொம்ப முக்கியம். 7ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கார் அப்படின்னும் பொழுது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், அவங்களால லாபம், அனுகூலம், அற்புதங்கள் நடக்கப் போகிறது. அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த மே மாதம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஏன்னா செவ்வாய் பூமிகாரகன். அதாவது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், மற்றபடி உங்களுக்கு விவசாயம் சார்ந்த பிரிவில் இருப்பவர்கள், இவங்க எல்லோருக்குமே அற்புதமான ஒரு காலகட்டம். தொழில் அமைஞ்சு கை கொடுக்கும், சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். குறிப்பாக பூர்வீகத்தில் நீங்கள் வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலை. சுக்கிரன் ராசிநாதன் 20 நாள் 12ஆம் இடத்தில் இருக்கார். 2க்குடையவனும்
12ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ செலவினங்கள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. சுப செலவும் ஏற்படும். இப்போ பெண்களால் செலவினங்கள்னால் வீட்டுக்கு உண்டான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள். கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, பிள்ளைகளுக்கு டெஸ்ட் மெட்டீரியல், ஆர்னமெண்ட்ஸ், அப்படி ஏதாவது வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இந்த சூரிய பகவான் பாருங்கள், உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கார். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். தாய் மூலம் செலவினங்கள் ஏற்படும். தாய் வழி சொந்தங்கள் மூலம் செலவினங்கள், அது அசுப செலவாகவும் இருக்கலாம், சுப செலவாகவும் இருக்கலாம். அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் ஏதாவது பிரச்சனை, உஷ்ணம் கட்டி, இதுபோல் ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். மற்றபடி இந்த 4ஆம் இடத்தை சனி பார்க்கறது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். நீங்களும் சுகவாசியாக இருக்க முடியாது. டென்ஷனாக அங்கே ஓடுறேன் அங்கே ஓடுறேன்னு ஓடிட்டு இருக்கக்கூடிய, ஆனால் சாதிக்கிறீங்களான்னா அது கேள்விக்குறி தான். ஏன்னா சுகஸ்தானத்தை சனி பார்த்தா சுகம் இல்லை அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 12ஆம் வீட்டை பார்க்குறார். சூரியனை சனி பார்க்குறார். தந்தைக்கு இடர்பாடுகள், அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கும் பிரச்சனை, மற்றபடி கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் பிரச்சனை ஏதாவது ஒன்று வரும். மற்றபடி தூக்கம் இருக்காது, டென்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். 25, 26, 27 சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. இந்த 3 நாளும் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். 12ல், அதாவது 11ல் ராகு இருக்கிறது. வெளிநாடு சமாச்சாரம் அனுகூலம் தரும். நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம். வெளிநாடு போகிறவங்க போகலாம். துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. உங்களை பொறுத்தவரையிலையும் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்.